ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம டபிள்யூஇபியை வந்து ஒரு தியரிட்டிக்கலாக வந்து கிராக் பண்ணுறது எப்படின்ற ஒரு பேசிக் வியூ பார்த்தோம்னா, எப்படி நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுன்றது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு க நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து கிராக் பண்ணுறது எப்படின்றத மட்டும் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். மேபி இந்த நான் தியரிட்டிக்கலாக சொல்கிறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த தியரிட்டிக்கலாக வந்து டபிள்யூஇபிக்கு அட்டாக் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட வந்து டபிள்யூஇபி வந்து எந்த ஒரு சிஸ்டத்துலேயும் நம்மளோட இது கிடையாது. நல்லாமே டபிள்யூபிஏ தான் இருக்குது. ஓகேவா? நானும் பார்த்தேன், இந்த பழைய மாடலில் இருக்குன்னு பார்த்தேன், அதுலேயும் கிடைக்கல. அதனால தான் ஃபைனலாக சரி தியரிட்டிக்கலாக போட்டுருவோம் அப்படின்னு போட்டேன். இந்த இந்த இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இப்பெல்லாம் போட்டிருக்கிறது என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படித்த யூடமின்ற கோர்ஸில் வந்து இப்படி இஜெட் செக்யூரிட்டின்ற ஒரு ஜெயிட் சபீர்ன்ற ப்ரோ வந்து நடத்தியிருந்தாப்புல. அது அவரோட இருக்கிற கண்டென்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சில இஷ்யூ இல்லாமல் யூடியூப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் உருவாத அளவுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயும் போல் வந்து ஏரோ டம்ப் என்ஜி நம்மளோட இன்டர்ஃபேஸ் 010 மோன் 0 அந்த மாதிரி போட்டுருவோம். அது போட்டோம்னா உடனே இந்த மாதிரி ஷெல்லில் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நம்ம ஷெல்லில் வந்து என்ன கமெண்ட் போட போகிறோம்னா, ஆமாம், போட்டதுக்கப்புறம் வந்து அவங்க கிளைண்டில் என்னென்ன இருக்காங்கன்றதையும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதான் மெயினானது. அதாவது ஒரு கேப்சர் பண்ணுறோன்றோம், அதாவது ஸ்னிஃபிங் அட்டாக்னுவாங்களா, அந்த ஸ்னிஃபிங் அட்டாக்கோட மெயின் கான்செப்டே இதான். ஓகேவா? இந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரோடப் என்ஜி டேஷ் டேஷ் பிஎஸ்எஸ்ஐடி ஒன்றும் இல்லை, அதான் நம்மளோட அவங்களோட விக்டிமோட மேக் ஐடி. ஓகேவா? மேக் ஐடி போட போகிறேன். அதுக்கப்புறம் டேஷ் டேஷ் சேனல், அவங்க எத்தனை அதாவது சொன்ன கேட்டகரியை பொறுத்து வரும். ஒன் போட்டு இதை நீ எப்படி எழுது, எனக்கு ஃபைல் மாதிரி டாக்குமெண்ட்டாக வேணுமோ, ஃபைல் மாதிரி எனக்கு வேணும், அப்போ டேஷ் 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 போட்டு ரைட் போட்டு பேசிக் வெப்னு கிரியேட் பண்ணு. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டபிள்யூஇபி அட்டாக்கு. அப்போ பேசிக் வெப்னு கிரியேட் பண்ணுன்னு அண்ணா போட்டிருக்காப்புல. அது வந்து இன்டர்ஃபேஸ் கடைசியாக எப்பயுமே நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் நம்ம போடணும். அதாவது நம்மளோட அடாப்டரோட இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக போடணும். இதை மானிட்டர் மோட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஏர்மூன் என்ஜின்ற ஸ்டார்ட் போட்டு 010 போட்டிங்கன்னா அது வந்து 010 மூன்னு வரும். இவருக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவர் வந்து ஆல்ஃபா யூஸ் பண்ணுறாப்புல. அதனால் மோன் 0 நம்ம வந்து ஓரளவு பேசிக்கான ஒரு கிட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டைப் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து இப்படி ஒரு நம்மளோட நீங்கள் எந்த பா எப்படி சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு கர்னல் யூஸ் பண்ணுறீங்களா, அதை வந்து ஷெல்லுன்னு அந்த ஷெல்லில் வந்து எந்த பாத்தில் நம்ம இந்த கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த பாத்தில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நம்ம இன்புட் எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த பாத்தில் தான் அவுட்புட் வரும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து பேசிக் வெப்புன்னு தான் நம்ம அங்கே டைப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் வெப்புன்னு தான் வந்து நம்ம டைப் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதனால் வந்து இந்த ஃபைல்லாம் வந்து பேசிக் வெப் கேப் அப்படின்ற ஒரு நாலு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு முக்கியமான என்ன ஃபைல் வேணும்னா, ஸ்டார்டிங் நம்ம வயர் சர்க்கிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேப்புன்ற ஒரு ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி கேப் ஃபைல் கிடைச்சதுக்கப்புறம் கிடைச்சிது. இது வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருந்தேன், கிடைச்சிருக்கு. அது கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஏரோடப். இப்போ வந்து அனலைஸ் பண்ணி கேப்சர் வந்து கிராக் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து நம்மளோட அதை கிராக் பண்ணி பாஸ்வேர்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெறும் ஒன்றும் இல்லை, ஏர்கிராக் என்ஜின் ஒரு டூல் இருக்குது. அதான் ஓகேவா? அந்த டூல் நேமை மட்டும் போடுங்க, ஏர்கிராக் என்ஜின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இந்த பேசிக் வெப் போட்டு அந்த 01 கேப்னு பார்த்துருந்தோம்ல, அந்த கேப்போட ஃபைலை மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 ஆர் மேக்ஸிமம் ஒரு 3 ஆர் 4 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும் வேலை. ரொம்ப அந்த டபிள்யூஇபிலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருப்பாங்களா, அதை கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? அது வந்து போட்டோம்னா இந்த மாதிரி வந்து வரும், எக்ஸிக்யூட் ஆகி இந்த மாதிரி கீ ஃபவுண்டுன்னு வந்து 4 1 போட்டு இந்த மாதிரி வரும். இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒய்ஃபை இதில் வந்து காமிக்கும், அதில் நம்ம போட முடியாது டைரெக்டாக. ஓகேவா?
இதை வந்து நம்ம வந்து இன்டைரக்டாக போக முடியும். அதை வந்து அடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நியூஸ் எதாவது முடிஞ்சிச்சுன்னு வந்துருச்சா? ம். இந்த கீ இருக்குல்ல, அந்த கீயை வந்து மேலே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த அந்த இஷ்டுன்ற இல்லாமல் அந்த யூஸ் பண்ணுவோம்ல, அது இல்லாமல் நம்ம தனியாக ஒரு ஷெல்லை வந்து க்ரியேட் பண்ணி வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக பண்ணி அந்த இதை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு அந்த மொத்தமாக இருக்கிற கீயை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த நெட்வொர்க்கில் வந்து நமக்கு டபிள்யூஇபி நெட்வொர்க்கா அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆக போகிறோமோ அந்தோட இதில் வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஜாயின் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே இப்போ கனெக்ட் ஆகிருக்குல்ல அதே மாதிரி கனெக்ட் ஆகும். அவ்வளோதான். அதாவது இப்போ இந்த வீடியோவில் வந்து டபிள்யூஇபியோட ஒரு டீட்டெயிலான ஒரு பார்த்துருப்பீங்க தியேட்டிக்கலாக. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் சம் நெக்ஸ்ட் செக்ஷன் இப்படி ஏதாச்சும் வரும்போது இதே மாதிரி ஒரு நல்ல டிவைஸ் டபிள்யூஇபியோட டிவைஸ் அதாவது ரவுட்ரு ஒன்று வாங்க பார்க்குறேன். வாங்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து போட பார்க்குறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.